வணக்கம் நண்பா. டிஆர்பி ஆஸ்பிரன்ஸ் லேட்டஸ்ட் செய்திகள். இந்தியாவில் 10 ஆண்டுகளில் 89,441 அரசு பள்ளிகள் மூடல். புள்ளி விவரம் வெளியிட்ட மத்திய அரசு. தமிழ்நாட்டின் நிலை என்ன? கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியாவில் 89,441 அரசு பள்ளிகள் மூடப்பட்டுள்ளதாக மத்திய அரசு புள்ளி விவரத்தை வெளியிட்டுள்ளது. அதிகபட்சமாக மத்திய பிரதேச மாநிலத்தில் சுமார் 30,000 அரசு பள்ளிகள் மூடப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு சத்துணவு திட்டம், இலவச பஸ் பாஸ், சீருடை, புத்தகம், புத்தகப்பை, சைக்கிள், லேப்டாப், கல்வி உதவித்தொகை உள்ளிட்ட ஏராளமான திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதேபோல் அரசு பள்ளிகளில் படித்து முடித்து கல்லூரி செல்லும் மாணவர்களுக்கும் புதுமை பெண் மற்றும் தமிழ் புதல்வன் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. இதன் காரணமாக தமிழ்நாட்டில் நடப்பாண்டில் மட்டும் 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை சுமார் 3 லட்சம் மாணவர்கள் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் நாடு முழுவதும் கடந்த 10 ஆண்டுகளில் மூடப்பட்ட அரசு பள்ளிகளின் எண்ணிக்கை விவரங்கள் மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. அந்த பட்டியலில் பாஜக ஆட்சியில் உள்ள மத்திய பிரதேச மாநிலம் முதலிடத்தில் இருக்கிறது. 2014 முதல் 24ஆம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் மட்டும் மத்திய பிரதேச மாநிலத்தில் 29,410 அரசு பள்ளிகள் மூடப்பட்டு கிடக்கின்றன. இந்த பட்டியலில் 2வது இடத்தில் உத்தரப்பிரதேச மாநிலம் இருக்கிறது. கடந்த 10 ஆண்டுகளில் மட்டும் 25,126 அரசு பள்ளிகள் மூடப்பட்டிருக்கின்றன. அதேபோல் நாட்டிலேயே அதிக அரசு பள்ளிகள் இருக்கும் மாநிலமும் உத்தரப்பிரதேசம்தான். தொடர்ந்து பட்டியலில் ஒடிசா, அசாம், ஜார்க்கண்ட், காஷ்மீர் மற்றும் பீகார் உள்ளிட்ட மாநிலங்கள் இருக்கின்றன. ஒடிசாவில் 10,026 பள்ளிகளும், அசாமில் 7,919 அரசு பள்ளிகளும், ஜார்க்கண்ட் மாநிலத்தில் 5,527 அரசு பள்ளிகளும், காஷ்மீரில் 5,089 அரசு பள்ளிகளும் மூடப்பட்டுள்ளன. இதன்பின் மகாராஷ்டிராவில் 2,560 அரசு பள்ளிகளும், ஆந்திர பிரதேசத்தில் 1,666 அரசு பள்ளிகளும் மூடப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்து உத்தரகாண்டில் 1,582 பள்ளிகளும், பஞ்சாப் மாநிலத்தில் 1,530 அரசு பள்ளிகளும் மூடப்பட்டு இருக்கின்றன. இந்த பட்டியலில் தமிழ்நாடும் இடம்பெற்றுள்ளது. ஆனால் மாநிலங்களில் குறைந்த அளவிலான அரசு பள்ளிகள் மூடப்பட்டது தமிழ்நாட்டில்தான். கடந்த 10 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் 239 அரசு பள்ளிகள் மூடப்பட்டிருக்கின்றன. ஏனைய தென் மாநிலங்களான கர்நாடகாவில் 1,180 அரசு பள்ளிகளும், தெலுங்கானாவில் 754 அரசு பள்ளிகளும், கேரளாவில் 295 அரசு பள்ளிகளும், ஆந்திராவில் 1,666 அரசு பள்ளிகளும் மூடப்பட்டுள்ளன. பெற்றோர் தங்களின் குழந்தைகளை தனியார் பள்ளிகளில் படிக்க வைக்க வேண்டும் என விரும்புவதால் அரசு பள்ளிகள் மூடப்பட்டு வருகின்றன. அதேபோல் அரசு பள்ளியின் தரமும் பெற்றோர் தனியார் பள்ளியை நோக்கி செல்வதற்கு காரணமாக பார்க்கப்படுகிறது. இதை போன்ற டிஆர்பி ஆஸ்பிரண்ட்டுக்கு தேவையான அத்தனை செய்திகளும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.